திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க. நண்பர்களே, இன்று 12வது பாட்டுக்கு உரிய விளக்கத்தை உணர்த்தி அருளுமாறு திருவுருளை வேண்டும். நண்பர்களே, இந்த பெண்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொருவரை எழுப்பி கொண்டு வந்து துணைக்கு நடந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை கடந்த பாடல் வரை பார்த்தோம். இந்த பாடலில் அந்த பெண்கள் எல்லாம் நீராடுகின்ற போது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, சிவபெருமானை நோக்கி அவர்கள் என்னவெல்லாம் சிறப்பித்து சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற காட்சியை இந்த பாசுரத்துல மணிவாசக பெருமானார் நமக்கு சொல்லுகிறார். அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆர்த்த பிறவி. ஏன்னா இந்த பிறவி ஏதோ இன்று நேற்று நினைச்சு வந்ததில்ல. ஒரு சில பிறவிகள்ல செய்தது நம்ம பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி வந்ததில்ல. பிறவிகள் எண்ணற்றன என்பது நம்முடைய சைவ மரபு. பல பிறவிகள்ல நாம செய்த வினைகளின் பயனாக நமக்கு இந்த உயர்ந்த மானுட பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிறவி எதனால் பிணைக்கப்பட்டுள்ளது என்றால் ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்களினால் பிணைக்கப்பட்டுள்ளது. அந்த மலங்களின் வழிதான் நம்முடைய சேட்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்த்தன பிணிக்கப்பட்டுள்ள இந்த பிறவியினுடைய துயரு கெட. ஏன்னா இந்த பிறவியில நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு யாராவது சொல்றாங்களா? யார்கிட்டயாவது போய் என்னையா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஏதோ இருக்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்முடைய காலம் போய்கிட்டு இருக்கு. யாராவது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாராவது இருக்கிறோமா? யார குறை இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்களும் குறை உள்ளவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த குறை அவங்களுக்கு தான் தெரியும். ஆகவே இந்த பிறவியானது துயர் நிறைந்தது. அத இந்த பெண்கள் சொல்லுகிறாரு, ஆர்த்த பிறவி துயர் கெட. அப்படி இந்த பிறவியினுடைய துயர் கெட்டு போகணும்னா நாம என்ன செய்யணும்? நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். அந்த பிறவி கெட்டு போகும்படியாக நாம் ஆர்த்து எழுந்து கொண்டாட வேண்டிய பெருமான் சிவபிரான் ஒருவனே. அவன் எங்க இருக்கிறான்? தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். ஒரு கையிலே நெருப்பை ஏந்தி அனலேந்தி ஆடும் அழகன் அந்த பெருமான். தில்லை சிற்றம்பலத்திலே அனலேந்தி ஆடுகின்ற பெருமானுடைய திருவடியை கூத்தன், அந்த பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும். அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுபவன். அதெல்லாம் விளையாட்டா செய்கிறான். இந்த உலகத்தை காக்கின்றான், படைக்கின்றான், மறைக்கின்றான். இதையெல்லாம் விளையாட்டாக செய்கிறான். கறந்தும் விளையாடி ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை உடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இறஞ்சுனை நீர் அடையலோர் எம்பாவாய் என்று அந்த பெண்கள் நீராடுகிறார்கள். அப்படி அவர்கள் நீராடுகின்ற பொழுது அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். அப்படி கைய அசைச்சு வார்த்தைகள் பேசும் பொழுது அவர்கள் வலைகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன. வளை சிலம்ப வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கழல்கள் ஆர்ப்பரவம் செய்ய, வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப புத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி என்கிறார்கள். அந்த பெண்கள் நீராடுகின்ற பொழுது அவர்கள் தண்ணீருக்குள்ளே அழுந்தி முங்கி எழுந்திருக்கிற நேரத்தில் அந்த கூந்தலானது மேல அப்படியே விரிகிறது. அந்த மனமிக்க கூந்தல்கள் மேலே வண்டுகள் மொய்க்கின்றன. அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூக்களெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த பொய்கையிலே மூழ்கி மூழ்கி நீராடுவோம். குடைந்து அந்த நீரை விலக்கி உள்ளே மூழ்கி, நம்ம சுனைகள்ல நீராடும் போது பாத்தீங்கன்னா போன உடனே அப்படியே நீங்கிற மாட்டோம். அப்படி தண்ணியை 2 தடவை தள்ளி விடுவோம். அதே போல குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் அடையலோர் எம்பாவாய் என்று நீராடுகின்ற பொழுதும் பெருமானுடைய புகழை பாடுகின்ற பொக்கிஷமாக திகழ்கின்றார்கள் அந்த பெண்மணிகள். இந்த பாசுரத்தை முழுமையாக காண்போம். தீர்த்தன் என்று நாவுக்கரசு பெருமானாரும் தீர்த்தனை, சிவனை, சிவலோகனை என்கிறார்கள். அப்படி இந்த தீர்த்தத்திலே நீராடுவதனால் நமக்கு கிடைக்கின்ற பயன் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வினை தலைகளிலிருந்து நீங்குகின்ற ஒரு பயன் கிடைக்கிறது. அந்த தீர்த்தமாக இருப்பவனே பரமேஸ்வரனும் எம்பிரானும் எம்பிராட்டியும் என்கின்ற அருமையான தத்துவத்தை அடுத்த பாசுரத்திலே சொல்கின்றார். நாளை அதை சிந்திப்போம் என்று 12வது பாசுரத்தை முழுவதுமாக அறிந்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும்
காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வந்தார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலொரும்பாவ திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.